Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கார்ட்போர்டை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட்ல இது மாதிரி மார்க்கரை வச்சு ஒரு மாதிரி fish மாதிரி நான் வரைஞ்சு எடுத்துர்க்கேன். அந்த fish கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து நான் ஹார்ட் ஷேப்ல கார்ட்போர்டை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இதே மாதிரி ஹார்ட்ல 3 பீஸ், அதுக்கு அப்புறம் வந்து ஃபிஷ்ல 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வச்சு நான் வந்து பேப்பர் வந்து ஒயிட் பேப்பர் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஒயிட் பேப்பரை வந்து அந்த ஃபிஷ்ஷில் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து க்ளூவை வச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒட்டிக்கலாம். சைடில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டுறப்ப வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஒட்டுறதை விட இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒட்டுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 3 ஃபிஷ்ஷையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இதில் கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு விருப்பமான கலர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கார்ட்போர்டில் டேரெக்டாக கூட நீங்கள் கலர் பண்ணலாம். பட் வந்து அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு நம்ம கலர் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்குற எல்லா கலருமே ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி 3 ஃபிஷ்ஷையும் உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் அழகாக கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் அங்கங்கே சின்ன சின்ன டாட்ஸ் போட வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டுக்கும் சின்ன சின்ன டாட்ஸ் போட்டோம். அதே மாதிரி எல்லா ஃபிஷ்லையும் சின்ன சின்ன டாட்ஸ் வச்ச மாதிரி அந்த ஃபிஷ் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த குட்டி சின்ன டாட் பெரிய டாட்னு மாற்றி வைக்கிறப்ப பார்க்கவே ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 ஹார்ட்டையும் நம்ம கலர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ரெட் கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அவுட்லைன் வந்து பிளாக் கலர் பெண்ணை வச்சு பிளாக் கலர் மார்க்கரை வச்சு நான் இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷில் கொடுத்தோம் இல்லையா, அதே டாட்ஸ் வந்து இதுலேயும் கொடுத்துக்கிறோம். ஸோ சேம் டிசைன் போடுறப்ப அது பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக அதே மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் பீஸை எடுத்து நம்ம வந்து இதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக நான் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாகவும் இந்த பிளாக் கலர் பேப்பரை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒயிட் பேப்பருக்கு பதிலாக பிளாக் கலர் பேப்பரையும் நம்ம டேரெக்டாக ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சேம் நான் வந்து அதே அந்த டாட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இந்த காம்போ கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பீசஸை வந்து இதில் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ 3 ரோப்பை இது மாதிரி நான் ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் ஹார்ட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு ஹார்ட் பீஸ், இதில் ஒரு ஹார்ட் பீஸ், செகண்டில் 2, அதுக்கப்புறம் 3ஆவதுல 3 பீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான கார்ட்போர்டு மட்டும் வச்சு செய்யக்கூடிய அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.